சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்குமே ஒரு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு புது கன்டென்ட்டோட உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்பவே அண்டர் ரேட்டடான தமிழ் மூவிஸ் தான். இந்த லிஸ்ட்ல நான் சொல்லப் போற தமிழ் படங்கள கண்டிப்பா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். "கோலமாவு கோகிலா" புடிக்குமா? "டாக்டர்" புடிக்குமா? "பீஸ்ட்" புடிக்குமா? இந்த மாரி உங்களுக்கு டார்க் காமெடி படம்லாம் புடிக்குமா? அப்ப நான் சொல்லப் போற இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பா புடிக்குங்க. இது ஒரு டார்க் காமெடி படம் தான். ஆனா இந்த படம் வந்தப்ப இந்த படத்த பத்தி யாரும் அவ்வளவா பேசல. இந்த படத்தோட பேரு மூடர் குடம். இந்த படம் 4 பேர பேஸ் பண்ணுன படம் தான். 4 பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு திருடப் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அவங்க திருடுனாங்களா? இல்லையா? முடிவு என்னன்றது தான் இந்த படம். இந்த படம் Hotstarல அவைலபிளா இருக்கு. நீங்க பாருங்க. உங்கள கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும். ஆந்தாலஜி இல்ல மல்டி லேயர் கான்செப்ட் இருக்கிற படம் பிடிக்குமா? அப்ப இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்தோட பேரு சில சமயங்களில் இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாரர் படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, எச்ஐவி டெஸ்ட்க்காக ஒரு 7 பேர் போறாங்க. அதுல ஒருத்தவங்களுக்கு எச்ஐவி இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகுது. அது யாருக்குன்றத சொல்லல. ஈவினிங் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு டேல அவங்க எல்லாரும் அவங்களோட கதைய நெனச்சு பார்க்குறாங்க. ஸோ ஈவினிங் யாருக்கு எச்ஐவின்றது கிளைமேக்ஸா இருக்கும். இந்த படம் ஒரு லைஃப் லெசன் படம்னே சொல்லலாம். கண்டிப்பா பாருங்க. உங்கள என்டர்டெயின் பண்ணும். சீட் ஏஜ் த்ரில்லர் பார்க்க புடிக்குமா? அப்ப நான் சொல்லப் போற இந்த படம் உங்களுக்கான படம் தான். இந்த படத்தோட பேரு வெள்ளை பூக்கள். இந்த படத்த நெறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு தெருவுல நெறைய கொலைகள் கன்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. அந்த கொலைக்கு பின்னாடி யாரு இருக்கான்றத விவேக் சார் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. ரியல் லைஃப் இமேஜினேஷன் நெறைய பிளாட்ஸ் இருக்கும் இந்த படத்துல. அது இல்லாம பேரலலா இன்னொரு கதை நடந்துகிட்டு இருக்கும். இப்ப நீங்க மகாராஜா படத்த எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ, அதே அளவுக்கு இந்த படத்த கொண்டாடியிருக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துல இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்ட யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா இந்த படத்த ஒரு டைமாச்சும் பாருங்க. இந்த மாரி ஒரு த்ரில்லர மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்னடா வாழ்க்கைன்னு தோணுதா? இல்ல மோட்டிவேஷன் தேவைப்படுதா? இல்ல டிப்ரஸ்டா இருக்கீங்களா? இந்த படத்த ஒரு டைமாச்சும் பாருங்க. இந்த படம் உங்க லைஃப பிராக்டிகலா வாழ்றதுக்கு டீச் பண்ணும். இந்த படத்தோட பேரு வினோதய சித்தம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தம்பி ராமையா சார் இறந்துடுறாரு. அவரு இறந்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு சில பிளான்ஸ் வச்சிருக்காரு. ஆனா அதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதான்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட கதைய கேட்கறதுக்கே டிஃபரெண்ட்டா இருக்குல்ல. ஸோ அதே மாரி தான் இந்த படமும். இந்த படத்துல நெறைய டிஃபரெண்ட்டான எலமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க கண்டிப்பா பாருங்க. சமுத்திரக்கனி சாரோட நெறைய அட்வைஸ் இருக்கும். ஆனா எந்த அட்வைஸும் நம்மளுக்கு திகட்டாது. இந்த படத்த நீங்க பார்த்து முடிக்கும்போது, லைஃப்னா இவ்ளோ தானன்றத கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பெரியவங்கள எப்படி மதிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட மென்டாலிட்டி என்னன்றத கரெக்ட்டா புரிஞ்சுக்காம பூமரு அது இதுன்னு பேசுறாங்க. அவங்களுக்கான படம் தான் இது. இந்த படத்த நெறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு டிஃபரெண்ட்டான அட்டெம்ப்ட் தான். இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா ரொம்பவே என்கேஜ்டா இருக்கும். நான் இப்ப எந்த படத்த சொல்ல வரேன்னா, விக்ரம் பிரபு சார் நடிப்புல வந்த 60 வயது மாநிறன். ஒரு பையனுக்கும், அப்பாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு எமோஷனல் பாண்டிங் தான் இந்த முழு படமே. இந்த படம் ஃபுல்லா நெறைய எமோஷன்ஸ கேரி பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க கண்லருந்து தண்ணீ வரும். நம்ம லைஃப் இப்படி போயிட்டுருக்கு. இப்படிதான் நம்ம லைஃப் இருக்குமா? நம்ம லைஃப்ல எந்த மாற்றமுமே இருக்காதா? நம்ம லைஃப மாத்த யாருமே வரமாட்டாங்களா? இந்த மாரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்ப உங்களுக்கான படம் தான் இந்த படம். இந்த படம் உங்கள சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும், அழுவவும் வைக்கும். ஆனா படம் முடியும்போது ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஆறுதல் கிடைக்கும். இந்த படத்தோட பேரு பிருந்தாவனம். வாய் பேச முடியாதவரோட கதை தான் இந்த கதை. விவேக் சாரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அங்கங்க சிரிக்க வைக்கும். ஆனா, அவரு பேசுற ஒரு சில டயலாக் நம்மள சிந்திக்க வச்சு அழுவ வைக்கும். இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம நேர்ல பார்க்குற மாரி இருக்கும். நம்ம கூட ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கூட ஈஸியா கனெக்ட் ஆகும். இந்த படத்த நீங்க ஒரு டைமாச்சும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்க்க பிடிக்குமா? துருவங்கள் 16 இந்த மாரி படம் பார்க்க பிடிக்குமா? அப்ப நான் சொல்லப்போற இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்தோட பேரு 6வது சினம். இந்த படம் நல்ல ஒரு சீட்டட் த்ரில்லர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கொலைக்கு பின்னாடி யாரு இருக்கான்றத ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல அது யாருன்னு தெரிய வரப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நல்ல ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க இந்த படத்துல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்த பார்க்குறப்ப கண்டிப்பா அந்த படத்தோட ஸ்டோரிய பிரெடிக்ட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ரொம்ப அழகா மூவ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோக்கும், வில்லனுக்கும் இருக்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் நல்லா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்த நீங்க பார்த்து முடிக்கும்போது, இந்த மாரிலாம் படம் எடுப்பாங்களாடான்னு யோசிப்பீங்க கண்டிப்பா. ஒரு டைமாச்சும் இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பாட்டு கேட்பீங்களா? இல்ல பாட்டு பாடுவீங்களா? இல்ல ஏதாவது மியூசிக் ஏதாவது வாசிப்பீங்களா?
அப்போ நான் சொல்ல போற படம் உங்களுக்கான படம் தான். சப்போஸ் உங்களுக்கு மியூசிக் புடிக்கலனா கூட இந்த படத்த பார்த்தீங்கன்னா, மியூசிக்ல இவ்வளோ இருக்கா? அப்படின்ற அளவுக்கு உங்கள யோசிக்க வைக்கும். இந்த படத்தோட பேரு சர்வம் தாளமயம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விக்கிற ஒரு அப்பாவோட பையன், அவரு ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அதில ஜெயிக்கணும்னு நெனைக்கிறாரு. அவரு எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ்லாம் என்னான்னு, அவரு கடைசியா அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கத. இந்த படத்தோட கதை சின்னதா இருந்தாலும், இந்த படம் நம்மளுக்கு நெறைய லைஃப் லெசன்ஸ கத்துக் குடுக்கும். நீங்க இந்த படம் பார்த்து முடிக்கும்போது, உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கும். இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா, கண்டிப்பா உங்கள என்டர்டெயின் பண்ணும். கண்டிப்பா ஒன் டைம் ஆச்சும் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். என் லைஃப்ல நான் இப்படி ஒரு த்ரில்லர பார்த்ததே கிடையாது. ஒரு சைக்கோ கொலைகாரன் கன்டினியூஸா எல்லா பொண்ணையும் கொலை பண்ணி அவன் வீட்ல அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சிலவங்கள உயிரோடவும் வச்சிருக்கிறான். இவனுக்கு அவன் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்கு. அந்த பொண்ண ஒரு நாள் இவன் தியேட்டர்ல வச்சு பார்த்துடுறான். பார்த்துட்டு அந்த பொண்ணையும் இவன் வீட்டுக்கு கூட்டு வரான். கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிய வருது இவன் ஒரு சைக்கோ கொலைகாரன்ட்டு. ஸோ அந்த பொண்ணு இவன்கிட்டருந்து தப்பிச்சாளா? தப்பிக்கலையா? கடைசியா என்ன ஆச்சு? போலீஸ் இந்த பொண்ண காப்பாத்துனாங்களா? இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. நான் சொன்னது வெறும் ஒன்லைன் தான். ஆனா அந்த படத்துல ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். நீங்க பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அத விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்த பார்த்து முடிக்கும்போது, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த படத்த ஒரு டைம் ஆச்சும் பாருங்க. உங்கள கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும். கபடி, ஃபுட்பால் இந்த மாரி நெறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவி வந்திருக்கு நம்ம தமிழ் சினிமால. ஆனா நான் சொல்லப்போற இந்த படம் பேஸ்கெட் பால் ரிலேட்டட் மூவி. படத்துல நம்ம ஹீரோ நக்குல் ஒரு ரீசன்க்காக பேஸ்கெட் பால் விளையாடுறத நிறுத்திடுறாரு. ஆனா, இவரு படிக்கிற அந்த காலேஜ்ல ஒரு பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்குது. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நக்குல விளையாட வச்சாங்களா? இல்லையா? கடைசில அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சாங்களா? இல்லையான்றது தான் இந்த படத்தோட கத. இந்த படம் ஒரு பக்காவான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கிற படம். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவி பிடிக்கும்னா, கண்டிப்பா அந்த படத்த ஒரு டைம் ஆச்சும் பாருங்க. உங்கள கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும். லிஸ்ட்ல சொன்ன இந்த படங்கள்லாம் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்ச படங்கள். உங்களுக்கு பிடிச்ச படத்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்ப்பேன். உங்களுக்கு இந்த மாரி சினிமா ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் கன்டினியூஸா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்கள சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன்.